பொசிஷனல் ஆர்ட்ஸைசிங்கில் வந்து நம்ம வந்து நான் சொன்னதை வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு 2 ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதோட வின்னிங் ரேஷியோ 2.3க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் அடுத்த ட்ரேடுக்கு அந்த 2.5% ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த ட்ரேடுக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஏற்கனவே உள்ள ட்ரா டவுன் ரிஸ்க் வந்து ஓவரால் கேபிட்டலில் 1 to 1.5 தான் ரிஸ்க்கு. புரியுதுங்களா? ஆமாம், அவ்வளோதான். இப்போ 2.33க்கு மேலே இருக்குது உங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து 2.33க்கு மேலே உங்கள் வின்னிங் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்கள் கோர் கேபிட்டல் இருந்து 2.5% வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து அடுத்த ட்ரேடுக்கு போகலாம். அதான் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதைத்தான் நானும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஓகே சார், ஓகே சார். இது நல்லா கிளியராக இருக்கு. அதில் ஸோ இந்த இடத்துல வின்னிங் ரேஷியோ மென்ஷன் பண்ணுறது நமக்கு இருக்கிற அந்த லைக் எடுத்த ட்ரேட்லேருந்து வந்திருக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்டை நல்லா ஞாபகம். ப்ராஃபிட்டுங்கிற பேச்சே நம்ம பேசக்கூடாது. ரேஷியோஸ் பர்சன்டேஜ். ஓகே ஓகே. இல்ல ஜஸ்ட் ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ட்ரேட் வின் பண்ணிட்டீங்க. எவ்வளவு லாபம் எடுத்தீங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. 7 ட்ரேட் வின்னிங்ல இருக்கு, 3 ட்ரேட் தான் லாஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. எவ்வளவு அமௌண்ட் நீங்க ப்ராஃபிட்ல வந்து 5 லட்சம் கூட எடுத்துக்கலாம், வெறும் 500 ரூபாய் கூட எடுத்துக்கலாம். ஸோ ப்ராஃபிட்ல அமௌண்ட் முக்கியம் இல்லை, இந்த ரேஷியோ தான் முக்கியம். 7 ட்ரேட்ல நான் 500 ரூபா வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிருச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு 3 ட்ரேடு தான், அது வந்து வெறும் எனக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் லாஸு. அந்த மாதிரி இருக்குமே ஒழிய நம்ம வந்து நம்பர் ஆஃப் அமௌண்ட்டை பார்க்கக்கூடாது, சம் ஆஃப் அமௌண்ட் பார்க்கக்கூடாது. ஓவரால் ட்ரேடோட வின்னிங் ரேஷியோ தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ வந்து நீங்கள் மறுபடியும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வின்னிங் ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெட்ரிக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிஸ்க் டு ரிவார்டு வந்து ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ 4500 வரணும்னு அவசியம் இல்லை, அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அந்த 0.55 கிட்ட வரும். புரியுதா? இப்போ 2500 ரிஸ்க் எடுத்துருக்கீங்க, 2500 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, அப்படி ரிவார்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் போட்டுருக்கீங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேடாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. இது 1:1 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு அர்த்தம். இப்போ 2500 டிவைடட் பை 2500 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். நீங்களே 0 தான் வரும். சரிங்களா? ஆமாம் சார். இப்போ 2500 டிவைடட் பை 4500 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டி பாருங்கள். இது உங்கள் ரியல் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அப்ளிகேபிள் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் போட்ட கேபிட்டலுக்கு எகென்ஸ்டாக இது வந்து நமக்கு சொல்ல வரல, எவ்வளோ ரிவார்டு நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ 0.55 தான் வந்து. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 2500ன்றது நம்மளோட ரிஸ்க், டெய்லி ரிஸ்க், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அப்போ 4500ன்றது நமக்கு வந்த ரிவார்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோன்றது தெரியும். இந்த ரேஷியோ 0. அது ரெண்டுத்தையும் போடும்போதே எனக்கு வந்து 0.55 தான் வருது. வரணும். ஆமாம், வரணும். அதான் வருது. இதை தாண்டி மேலே போகக்கூடாது. போனால் 7 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லாஸ் ரேஷியோ அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகேயா? அதனால வந்து 0.55க்கு உள்ளுக்குள்ளே இருக்கணும், கீழே இருக்கணும். சரி சார். இப்போ நான் நேத்தி பண்ண என்னோட சினாரியோ வச்சு நான் கேட்குறேன். இப்போ என்னோட கேபிட்டல் வந்து 50,000 வச்சுப்போம். ஸோ அதோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 100 டேஸ்க்கு நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி 500 நான் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ எனக்கு நேத்தி வந்த வின்னிங் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 500 தான் என்னோட ரிஸ்க் ரேஷியோ. பட் என்னோட நேத்தி வந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,500 rupees. ஸோ இதை நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா 0.06 தான் வருது. சூப்பர். ஓகேங்களா? குறைஞ்சிருச்சுல. இல்ல இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ 0.55 இருக்கலாம், அதுனா குட். இல்ல இதுவும் குட், ஓகே, ஒரு நல்ல ட்ரேட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் பெஸ்ட் ட்ரேடுக்குள்ளே போயிடும். ஓகே 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 ரைட்டுங்களா? 500 டிவைடட் பை நீங்கள் 7500 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது?
500 ரிஸ்க் எனக்கு எடுத்துருக்கீங்க. கூட 0.06 வருது. 0.06 வருது. 555 விட கம்மியா தானே வந்திருக்கு. கீழே இருக்கு. ஆமா, கம்மியா தான் இருக்கு. கம்மியா இருக்கு இல்லையா? இது கம்மியாயிட்டே போகணும். இது வந்து 1 ஆகலாம், 2 ஆகலாம், 3 ஆகலாம். அதெல்லாம் பெஸ்ட் ட்ரேட்னு அர்த்தம். ஓகே ஓகே. த்ரெஷ்ஹோல்டு 0.77க்கு மேல போக கூடாது. ஓகே ஓகே ஓகே. ரைட்டுங்களா? இப்போ 2500 ரூபா ரிஸ்க் எடுத்துட்டு 1500 ரூபா தான் உங்களுக்கு ரிவார்டு வந்திருக்குன்னா நீங்க போட்டு பாருங்க. ரிவார்டு 1500 ரூபா தான் வந்திருக்கு, 2500 ரூபா ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இங்க 0.77 தாண்டிடும். அப்படி தாண்டக்கூடாது, அது கம்மியா. எப்படி சொல்றீங்க? இப்போ 2500 ரூபா ரிஸ்க், 2500 ரூபா 1500 போட்டோம் அப்படின்னா 1.6 போகுது. புரியுது சார், புரியுது சார். புரியுதுங்களா? ஆமா, இப்போ புரியுது. ஸோ நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரிவார்ட் நமக்கு இருக்கணும். அதான். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து பெஸ்ட் ட்ரேடு. அப்படின்னா பெஸ்ட் ட்ரேடு இல்லை. ஓகே 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 ஓகே. இப்போ தெளிவாக புரிஞ்சுது சார். ஓகே. ஸோ பொசிஷனல் லாட் சைசிங் எதில் ஃபெயில் ஆவாங்க அப்படின்னா லேக் ஆஃப் நாலேஜ் இன் பொசிஷனல் லாட் சைசிங்கில் தான் ஓட்ட விட்டுருவாங்க. ஏன்னா கேபிட்டல் நிறையா இருக்கும், எக்ஸ்போசர் நிறையா கொடுப்பாங்க புரோக்கரு. நம்மளோட கிரீடு, நம்மளோட ஆசை வந்து நம்மளை விடாது. சும்மா ஒரு 50 குவான்டிட்டி எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளால 2500 ரூபா வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். நம்ம 500 குவான்டிட்டி எடுத்துருவோம். இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. லைக் ஸோ ஓகே, நமக்கு தான் பைசா எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிடைக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், போகிறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹைலி வந்து லாட் சைஸ் அதிகப்படுத்திட்டோம் பண்ணோம்னா நமக்கு அந்த அளவுக்கு உள்ள கேபிட்டலும் அந்த அளவுக்கு நம்மளுடைய ட்ரா டவுனும் நம்மளுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு இருக்கணும். அப்படி தாக்கு பிடிக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம அவ்வளோ எடுக்கக்கூடாது. நம்ம கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி மொத்த கேபிட்டலையே நம்ம வந்து ட்ரேடுக்கு யூஸ் பண்ணும்போது இனிஷியலா அதுல ஒரு 25% 30% தான் சிங்கிள் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஆமா, அதுக்கு அடுத்துதான் வந்து அதுல நம்ம 1 to 1.5% ரிஸ்க் எடுக்கணும். ஒரு 25% நம்ம வந்து மொத்தமா ஒரு 5 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு எனக்கு இதுல இன்னொரு ஒரு 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்போஷருக்கு உள்ள ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துற கூடாது. ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? அதாவது எக்ஸ்போஷர் எனக்கு இன்னொரு டவுட். சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இப்போ பெருசாக கேபிட்டல் இல்லை, ஒரு 10,000 கேபிட்டல் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து பிளான் பண்ணுறேன் என்னோட கேபிட்டலை ஒரு 1 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணணும். பட் ஆனால் என்கிட்ட கையிலேருந்து போடுறதுக்கான ப்ரைஸ் ஒரு அமௌண்ட் இல்லை. ஸோ இப்போ நான் டெய்லி ட்ரேட் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு 3 months நான் என்னோட டார்கெட்டை வச்சு நான் ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்டையுமே அதில் போட்டு என்னோட கேபிட்டலை 10,000லேருந்து 1 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணி அந்த 1 லேக்கை கேபிட்டலாக வச்சு ட்ரேட் பண்ணலாமா? நல்லா பண்ணலாம்ங்க. இது வந்து நீங்க என்ன பண்றீங்க, நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, லைக் இப்போ நான் 10,000 தான் இனிஷியலா கேபிட்டல் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கேபிட்டல்ல இருந்து அந்த கேபிட்டலுக்கு மேல வர அமௌண்ட்டை நீ வித்ட்ரா பண்ணிடணும். ஸோ அப்பதான் அது வந்து உன்னோட ப்ராஃபிட் அமௌண்ட் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா இதுல இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கு என்ன டிஃபரெண்ட் நான் சொல்றேன். ரியல் லைஃபை பொறுத்த வரைக்கும் வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னோம்னா ஜீரோ சம் கேமா தான் இருக்கும் ட்ரேடிங். அது முக்கியமா எஃப்என்டோல ஜீரோ சம் கேமா தான் இருக்கும். அது வந்து மினிமம் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கேபிட்டல் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இன்ட்ராடேலையோ இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேட்லையோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேட்லையோ நம்ம வந்து உள்ள நிற்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 200 ரூபா தான் ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ இப்போ ஈக்விட்டியில் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 200 ரூபா விட்டு கொடுக்கலாம். 50 நாளைக்கு தான் இந்த 10,000 வந்து நீங்கள் 50 நாளைக்கு வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு 500 ரூபாயா ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 300 ரூபாயா ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே ஒரு 1 லட்சம் ரூபாயா மாறுது. தப்பு இல்லை, நல்ல விஷயம். நீங்க சைக்காலஜிக்கலாவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ வந்து நம்ம 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் வச்சோம்னா நம்ம வந்து நம்ம நல்லா ட்ரேட் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல இருந்து ப்ராஃபிட் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா இனிமே இந்த 1 லட்சம் ரூபாயை நம்ம வந்து ஒரு 50 நாளைக்கோ இல்லை 75 நாளைக்கோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா நீங்க 1,300 ரூபா ரிஸ்க் எடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த டேஸ் அதிகப்படுத்தணும். இந்த கேபிட்டல் அதிகமாகுது இந்த டேஸ் அதிகப்படுத்தணும். அதுதான் சேஃப்டி. புரியுதுங்களா? அப்போ வந்து 1 லட்சம் ரூபாய மினிமம் வந்து
3 மாசத்துக்காவது நம்ம வந்து யூஸ் பண்ணணுமா இல்லையா? ரைட்டுங்களா? கண்டிப்பா. அப்போ 1000 ரூபா தான் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏற்கனவே 10,000 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க? 200 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்தீங்க. இப்போ இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ட்ரேடு மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போ எடுக்கிற ப்ராஃபிட்டை நீங்க ஒன்று வித்ட்ரா பண்ணணும், இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். ஏன்னா உங்க டார்கெட் முடிஞ்சிருச்சு. 10,000ல இருந்து நீங்க 1 லட்சமா மாத்திட்டீங்க. இப்போ ஒரு மினிமம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு 1 லட்சமாவது வேணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஃப்என்டோ எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஈக்விட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 லட்சம் ரூபாயும் வந்து ஒரு ஈக்விட்டியில் நீங்கள் வந்து பண்ண முடியாது. கண்டிப்பா. சரிங்களா? ஆமாம். இப்போ வந்து 1 லட்ச ரூபாயில் நீங்கள் எவ்வளோ இதில் வந்து இப்போ எவ்வளோ போட முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்ட்டு ஒரு 25% 25,000 ரூபாய்க்கு தான் மொத்த என்ட்ரி ப்ரைஸே எடுக்க முடியும். நீங்கள் 25,000 ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? 25,000 ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கலாம். இப்போவுமே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 1000 ரூபா தான் கணக்கு. 1000 ரூபா தான் கணக்கு இந்த ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, ரைட்டுங்களா? அப்போ இதுல இருந்து வர ரிவார்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை அதை வித்ட்ரா பண்ணி இந்த 1 லட்சம் ரூபாயை உள்ளுக்குள்ள சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ சம் கேமா இருக்கும். வருஷ ரெண்டில் நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ட்ரேடிங் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா லாபமும் பார்த்துருப்போம், நஷ்டமும் பார்த்துருப்போம், சார்ஜும் கட்டியிருப்போம். நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து சம்பாதிச்சிருப்போம். ஆனால் நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆயிருக்கும். இதுதான் ரியல் வேர்ல்டு. 10,000 1 லட்சம் மாத்துறதுங்கிறது சின்ன திட்டம் இல்லை. சின்ன திட்டம் இல்லை, நான் உண்மையிலே சொல்றேன். அது ரொம்ப கிட்டத்தட்ட 100 மடங்கு அதை இன்க்ரீஸ் பண்றோம். ஆமா, அதுல வந்து நமக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போடணும், ஏகப்பட்ட எஃபோர்ட் போடணும். 10,000 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா. ஆனா என்னன்னா இப்போ ரியல் வேர்ல்டுல உங்களால வெறும் 500 ரூபாய்க்கு மட்டும்தான் என்னால் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து நீங்க வந்து 100 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. ஒரு குவான்டிட்டியில வேணா இது பாசிபிலிட்டி இருக்கும், ஒரு ஈக்விட்டியில ஒரு குவான்டிட்டியில என்ன ப்ராஃபிட் வந்துட போகுது. ஸோ இது 50 நாளாக மாத்திரம் தான் இது 200 ரூபாயா மாறுது. இதை வந்து நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வார கணக்கில் வந்து இப்படி தான் ஓட்டுவாங்க. 10,000 ரூபாயை வச்சுட்டு 1000 ரூபா ரிஸ்க் எடுப்பாங்க. 10 நாளைக்காவது அவங்க ட்ரேட் எடுக்கணும். இந்த 10 நாள் அவங்க வின்னிங் ரேஷியோ அட்லீஸ்ட் 7-3 வரணும். வந்துச்சு அப்படின்னா இந்த 10,000 ரூபா கண்டிப்பாக உள்ள நிற்கும். இது வந்து ஒரு 13 ரூபா ஒரு 14 ரூபாயா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது 1 லட்ச ரூபாயா மாற்றுறேன் அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் உங்கள் டார்கெட் வந்து ப்ரைமரி டார்கெட் வந்து இப்போ 10,000 நான் 1 லட்சமாக மாற்ற போகிறேன் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பக்காவாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வர வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை சார் நான் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நான் வந்து வித்ட்ரா போட போகிறதில்ல, நான் அதிலே ஓட்டுவேன் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்லும் திறமையை பொறுத்து இருக்குது. அது வந்து முடியுமா முடியாதாங்கிறது உங்களுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜை பொறுத்து, எபிலிட்டியை பொறுத்து தான் இருக்க ஒழியா. பட் தேர் இஸ் நோ ரூல், தேர் இஸ் நோ லா. ஓகே 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 ஓகே. பட் என்னோட கைண்ட்லி அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு 1 லட்சம் ரூபாயை மினிமம் 100 நாளைக்காவது நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை நான் சொல்கிறேன். ஸோ வந்து எனக்குலாம் இதுவே 1000 ரூபாயே வந்து ஸ்டாப் லாஸில் வந்து எஃப்என்டோவில் வந்து எடுக்க முடியல. இந்த நிஃப்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எடுக்கவே முடியாது, பாசிபிலிட்டியே இல்லை. ஒரு பேங்க் நிஃப்டி வேணா எடுக்கலாம். ஆனால் இப்போ பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த கால்குலேஷன்லாம் பிஃபோர் மந்த்லி எக்ஸ்பைரியில் போட்டது. முன்னாடி வீக்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு, இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ஈக்விட்டி மாதிரி. ஸோ நான் ஈக்விட்டியில் தான் வந்து ஏதாவது ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா வெயிட் அண்ட் புல் த ரிவார்டு. அப்ப நான் வெயிட் பண்ணி எடுக்கணும். நான் 1000 ரூபாய்க்கு தான் ரிஸ்க் எடுப்பேன் பெர் டே. ஈக்விட்டினா அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது ஆக்சுவலா. நல்லா கண்டிப்பா அந்த 2 வீக்ஸ்க்கு அந்த ஒரு ட்ரேடை தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். நம்ம வந்து டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட நம்ம அப்படியே கையோட விட்டுறணும். டெய்லி ட்ரேட் எடுக்கணும்னா இதில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கணும் இல்லையா, இதில் ஒரு 50 லட்ச ரூபா வச்சிருக்கணும். நம்ம டெய்லி ட்ரேட் எடுக்கலாம்.
ஒரு 2 ட்ரேடு ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்ணலாம், ஒரு 2 ட்ரேடு 2 நாளைக்கு வெயிட் பண்ணலாம், சில ட்ரேடு அன்னைக்கே முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ மணி இஸ் மேட்டர், கேபிட்டல் இஸ் மேட்டர். ரைட்டுங்களா? ஆமாம். இப்போ ட்ரேடிங் சேனலில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வச்சுருக்கேன், நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த எக்ஸல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சார், நான் மண்டேலேருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு போட்டுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நான் மண்டேலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக நான் அனுபவப்பட்டது வந்து வீக்கெண்டில் மட்டும் எந்த பொசிஷனும் ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஸ்டாக்கை தவிர. நிஃப்டியில் எதுவும் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இப்போ ரீசெண்டாக அனுபவப்பட்டேன். அதனால எதுவுமே அது ப்ராஃபிட்டோ லாஸோ இந்த டோட்டல் ஸ்டாக் லிஸ்ட் உங்களுக்கு போட்டனா பாத்தீங்களா? இல்ல சார், எனக்கு அது அனுப்பல. எனக்கு ஆக்சுவலா 2 லிஸ்ட் அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஒன்னு வந்து இந்த ஸ்டாக் லிஸ்ட், அப்புறம் இந்த இருக்கு பாருங்க. சொல்லுங்க சார். இது வந்து சம்மரைஸ்ல போட்டுருக்கேன் பாருங்க. இது வந்து ஈக்விட்டி டைப், இதுதான் ட்ரேடபிள். ஒரு ஈக்விட்டிக்கு பக்கத்துல பிஇ அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா இது ஒரு செட்டின் ஒரு செஷன்ல மட்டும்தான் இதெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி இது வந்து ட்ரேட் டு ட்ரேட் எடுக்க முடியும். ட்ரேட் டு ட்ரேட் அப்படின்னா விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் எக்ஸாக்டா பிட்டு ஆஸ்கும் வந்து மேட்ச் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் தான் இந்த எஸ்எம் அப்படிங்கிறதுல நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இது எல்லாமே வந்து எதில் இருக்கு அப்படின்னா அசட் அண்டர் சர்வைவலன்ஸ் மானிட்டரிங்ல கண்டிப்பா இருக்கும். இந்த 3 டிஇ, பிஇசெட், எஸ்எம். நம்மளுடைய புரோக்கேஜ் விண்டோலயே ஒரு ஷேருக்கு பக்கத்துல ஹைப்பன் போட்டு பிஇன்னு இருக்கும், இல்லைன்னா பிஇசெட் இருக்கும், இல்லைன்னா எஸ்எம் இருக்கும். அதெல்லாம் வந்து அது ரொம்ப அதுக்கு லோ வால்யூமா இருக்கும், லோ லிக்விடிட்டியா இருக்கும் இந்த ஸ்டாக் எல்லாம். இதுல பெரும்பாலும் பென்னி ஸ்டாக்ஸ் வரும். இன்சால்வன்சி ஆக போற ஸ்டாக் கூட இதுக்குள்ள இருக்கும். முக்கியமா பிஇல இருக்கும் முக்கியமா. சரிங்களா? ஆமா. அந்த கணக்குல பார்த்தோம்னா 1896 ஸ்டாக் தான் வந்து நல்லா லிக்விடிட்டியா ட்ரேட் எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அது போக பாண்டு, சோவரின் கோல்டு பாண்டு வந்து 51 டைப் இருக்கு. இந்த பாண்டு எல்லாம் டெப்ட் பாண்டுன்னு தெரியும் இல்லையா? நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பாண்டு. ஆமா, டெப்ட் பாண்ட்ஸ் வந்து ஒரு 177 டைப் இருக்கு. இந்த பிஜி இன்விட் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஜி இன்விட்டு, இண்டிகிரிட்டு, பாரத் இன்விட்டு, இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் ஃபண்டு. வந்து இப்போதைக்கு 4 இருக்கு, அதில் 2 கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது இந்த 3 லெவலில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து வெரி கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹேண்ட்லிங் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட்லிங் பண்ணும்போது இதை வந்து ஜாக்கிரதையாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? பாருங்க, யூனிடெக்லாம் இதில் இருக்கு. என்கிட்ட யூனிடெக் ஸ்டாக்கே வச்சிருக்கேன் நான் குரூப்ல. அதாவது ஒரு வருஷத்துக்கு கணக்கு பென்னி ஸ்டாக்கு தான். கரெக்டாக எப்பாவது பேசிக்ல இருந்து ஈக்யூவா மாறும். பட் இதை விற்கலாம் வாங்கிடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை.